சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்குமா, அப்படி இல்லைனா எல்லா மாதமும் போல இந்த மார்ச் மாதமும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும், இந்த மார்ச் மாதத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட நீங்க தவற விட போறீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கும். பெரிய அளவுல யோகங்களோ அதிர்ஷ்டங்களோ கிடைக்காது. மனசளவுல ஒரு குழப்பமான சூழலும் நிறைய மன வேதனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட 4வது வீடான கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு இருப்பாரு அப்படிங்கறதால சொந்த தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் ஒரு மாதிரியான மந்த நிலைமைய கண்டிப்பா சந்திப்பீங்க. உங்களோட தொழில்ல பெரிய அளவுல வளர்ச்சி, பெரிய அளவுல முன்னேற்றம், பெரிய அளவுல லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்காது. நீங்க என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, இரவு பகல் பார்க்காம உழைச்சாலும் சரி, உங்களோட உழைப்புக்கு உண்டான பலன் இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்காது. தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்லயும் இருக்காது. தொழில் மூலமா பெரிய அளவுல உங்களுக்கு லாபமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க, ஏதாவது ஒரு கம்பெனில ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்கும். பெரிய அளவுல நெருக்கடியான வேலைகள் எதுவும் மாதத்தோட தொடக்கத்துல இருக்காது. அர்ஜென்ட்டா முடிச்சு கொடுக்கணும், கட்டாயமா முடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளும் மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. இது மூலமா டென்ஷனே இல்லாம நீங்க வேலை செய்யற இடங்கள்ல ரொம்ப கூலா வேலை செய்யலாம். பெரிய அளவுல மன அழுத்தங்களோ அல்லது உடல் சோர்வோ மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும். பெரிய அளவிலான பாதிப்புகள், பெரிய அளவிலான மருத்துவ சிகிச்சைகள் உங்களுக்கு இருக்காது அப்படின்னாலும் பருவகால நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் அந்த பாதிப்புகளுக்கு நீங்க மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிறதுக்கும் மாதத்தோட தொடக்கத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்க ஏற்கனவே பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மறுபடியும் அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தான் மாதத்தோட தொடக்கத்துல இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சாப்பாட்டை தள்ளி போடாதீங்க. முக்கியமா தேவையில்லாத மன கவலைகளையும் தேவையில்லாத மன அழுத்தங்களையும் உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்காதீங்க. முக்கியமா குழந்தைகளோட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறது, எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறது, உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு கவலைப்படுறது, நம்ம நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கோமே இந்த கடனை எப்படி அடைக்க போறோம் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறது, இந்த மாதிரி தொடர்ச்சியா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த கவலைகளே உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தி மனசளவுலையும் உங்களை பலவீனமாக்கும் அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதத்தோட தொடக்கத்துல இருந்துட்டு வந்த மந்த நிலைமை முழுமையா மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிர பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார் அப்படிங்கறதால சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். உங்களோட தொழில்ல திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சி அப்படிங்கறத மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பார்க்கலாம். உங்களை விட்டு விலகி போன வாடிக்கையாளர்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. உங்க கையை விட்டு நழுவி போன ஒப்பந்தங்கள் திரும்பவும் உங்க கைகளுக்கு வந்து சேரும். முக்கியமா மாதத்தோட பிற்பகுதியில உங்க தொழில இருந்து உங்களுக்கு நல்ல விதத்துல வருமானமும் கிடைக்கும் ஆரம்பிக்கும். அது மூலமா நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி செலுத்துறதுக்கும் வாய்ப்புகள் மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு சொல்லுவேன்.
அதே சமயம் நீங்க புதுசா சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகளும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்க ஒரு தொழில அனுபவசாலியா இருக்கீங்க, அந்த தொழில சொந்தமா எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட அனுபவத்தை வச்சு தாராளமா தொழில் ஆரம்பிக்கலாம். அதே சமயம் சிறிய அளவுல ரொம்ப சின்ன அளவுல முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தா மட்டும் மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய அளவுல முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறது, அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறது, அதுவும் இல்லைன்னா பார்ட்னர்ஸ் சேர்த்துக்கிட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸாவும் ஃப்ரீயாவும் இருந்திருப்பீங்க. அதே சமயம் மார்ச் மாதத்தோட பிற்பகுதி நீங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். நிறைய வேலை பளு அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் சரி வேலை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில வேலை சம்பந்தமா தொடர் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அலைச்சல்கள் மூலமாவே ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். முக்கியமா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி உத்தியோகத்துல இருக்கிற பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கும். அவசரமா ஒரு சில வேலைகளை நீங்க கட்டாயமா முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் கூட மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் முழுக்கவே குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகளோ அல்லது சண்டை சச்சரவுகளோ இருக்காது. வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, உங்களோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதம் முழுக்கவே உங்களை அனுசரிச்சு நடந்துக்குவாங்க. உங்க கூட பெரிய அளவுல முட்டல் மோதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க கோபப்படுற மாதிரியோ அல்லது வருத்தப்படுற மாதிரியோ அவங்க கண்டிப்பா நடந்துக்கவே மாட்டாங்க. எல்லா வகையிலையும் உங்களோட குடும்பம் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு ஆதரவாவே இருக்கும். குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல விதமான சப்போர்ட்டும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்துக்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, ஆடம்பர பொருட்களை வாங்குறது, வாழ்க்கை துணை ஆசைப்பட்டு கேட்கிற பொருட்களை வாங்குறது, அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான செலவுகள் குடும்பத்தை சார்ந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்கள் மாதத்தோட பிற்பகுதியில வாகனங்களை வாங்குறதுக்கும் தங்க ஆபரணங்களை வாங்குறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது. உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் 8வது வீட்டுல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதால உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கும். அப்படின்னாலும் சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளையோ அல்லது சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகளையோ இந்த மார்ச் மாசத்துல நீங்க தாராளமா செய்யலாம். முக்கியமா உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை கூட இந்த மார்ச் மாசத்துல நீங்க தைரியமா முன்னெடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல இந்த மார்ச் மாசத்துல பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல வகையில ஆதரவு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தும் சிறப்பான ஆதரவு கிடைக்கும். முக்கியமா உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு முழு அளவுல ஆதரவா இருப்பாங்க. ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமா எதிர்பாராத உதவிகளும் திடீர் ஆதாயமும் கிடைக்கிறதுக்கு கூட இந்த மார்ச் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிக அளவுல இருக்கும். அப்படிங்கறதால நீங்க குடும்பத்தோட கோவில்கள் போறதுக்கும் ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரியான சுற்றுலாக்கள் மூலமா உங்களோட மனசும் உடம்பும் இந்த மாதம் முழுக்கவே ஃப்ரெஷ்ஷாவும் அமைதியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல மட்டும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாவே இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு சில அதிசயங்களையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.